ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கியம் சரியில்லை அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கௌதம் வந்துட்டு கண்டிப்பாக நீ கவலைப்படாத இலக்கியா, உன்னை காப்பாற்றுக்கான 1% இருந்தாலே கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றிடுவேன். நீ எவ்வளோ எவ்வளோ எந்த பிரச்சனைனாலும் சரி உன்னை கண்டிப்பாக ஜெயிலேருந்து மீட்டுருவேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வெளியே நம்ம பெரிய லாயரை பார்க்குறாரு. அவரை பார்த்துமே ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அஞ்சலி சைடு ஃபுல்லாக எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க பக்கா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. நாம் எதுவும் பேச முடியாது. அதுவும் இல்லாமல் இலக்கியாவும் மயக்கு கலக்கியிருக்காங்கள, எப்படி தான் இவங்களை காப்பாற்ற போகிறோன்னு தெரியல. நீங்கள் இந்த கேஸில் நம்ம ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அந்த கேஸ் கொடுத்த அஞ்சலியே கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் இலக்கியாவை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரும். நம்ம கௌதம் ஒரு பக்கம் ஜானுக்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இலக்கியா இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. ஏன் ஜானு, நீ கூட இதை பற்றி தெரிஞ்சு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலையும் இன்னொரு பக்கம் என்னடான்னு பார்த்தாக்கா, நம்ம இலக்கியாவோட சித்தி இருந்துக்கிட்டு கேஸுக்கு மேலே கேஸ், அதாவது இன்னொரு கேஸ் நான் கொடுக்குறேன், இலக்கியா மேலே நான் 2வது கேஸாக கொடுக்குறேன், அவளை வெளியவே விட்டுறாதீங்க, என் மகளோட என் பேர குழந்தை இந்த மாதிரி பண்ணதுக்கு இவளுக்கு தண்டனை சேர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்திருக்காங்க கேஸை ஸ்ட்ராங் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு நம்ம இலக்கியாவை தரக்குறைவாக பேசுனது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா சொல்லிட்டாங்க, உங்கள் மக ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, நீங்கள் தேவையெல்லாம் கற்பனை பண்ணுறீங்க. ஏன் அஞ்சலி, நீ எல்லாருக்கிட்டையும் நடிக்கிற போய் சொல்கிற, பரவாயில்ல, பெற்ற தாய்கிட்டையும் போய் தான் சொல்லி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அவங்க ஒரு பக்கம் ஷாக்கில் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகே வந்துட்டார். கார்த்திக் ஏன் நீ எனக்கு குழந்த பிறந்தா உனக்கு ஒரு மகனோ மகளோ தான் இருக்க போகுது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ கார்த்திக், நான் அப்படியெல்லாம் பண்ணுவேண்ணா, நீயே சொல்லு, அவள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்திக் ஆடி போயிடுறாரு. என்னன்னு சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் 3 டாக்டர் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ரெட்டை குழந்தை இருக்குன்னு, ஏன் நீ இப்படி போய் சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே, இல்லை கார்த்திக், எனக்கு எதுக்கு போய் சொல்லணும் அவசியம், நீ வேணால் பாரு, அவள் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு நீயே போய் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அஞ்சலிவா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும், ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.